எல்லாருக்கும் வணக்கம். இந்த நாளை ரொம்ப இனிமையாக ஹாப்பியாக ஹெல்த்தியாக ஜாலியாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி எனக்கு ஒரு ஜாலியான டே. ஏன்னா எந்த வேலையும் செய்ய போகிறது கிடையாது. ஒன் டே ட்ரிப்பாக சென்னைக்குள்ளே ஒரு இடத்துக்கு போகிறோம். அது எங்கே போகிறோன்றது அப்படியே போக போக சொல்கிறேன். நாங்கள் மட்டும் கிடையாது, அப்படியே இங்கேருந்து கிளம்பி நாத்தனார் வீட்டுக்கு போயிட்டு அவங்களையும் குழந்தையெல்லாம் கூப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்புறோம். அப்புறம் இன்னைக்கு இன்னொரு செக்மெண்ட் வேறு இருக்குல்ல, Q&A. நான் மறக்கவே மாட்டேன். ஏன்னா எக்கச்சக்க கொஸ்டின்ஸ். ஸோ எல்லா கொஸ்டின்ஸ்க்குமே இன்றைக்கி ஆன்சர் சொல்லிடுறேன். ஸோ எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்களோ அப்போ உட்காந்து ரிலாக்ஸ்டாக பாருங்கள். நைனிக்கும் வர மே ஃபர்ஸ்ட் வீக்கெண்டில் வந்துட்டு வெஸ்டர்ன் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. சரி, அதுக்குள்ளே ஒரு நாள் எங்கேயாச்சும் வெளில கூட்டு போயிட்டு வருவோம் அப்படின்னு தான் பிளான் பண்ணிவிட்டு இன்றைக்கி அந்த இடத்துக்கு கிளம்பிட்டு இருந்தோம். சரி, ஓகே, நம்மளோட Q&A செக்மெண்ட்க்கு மூவ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு கொஷின் வந்து ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்ட கொஷின்ஸ். இது உங்களோட ஓன் ஹவுஸா அப்படின்னு. நிஜமாக கிடையாது, இது நிறைய பேருக்கு தெரியும். இது வந்து நான் ரெண்டலுக்கு தான் இங்கே இருக்கேன்னு. பாப்பா ஸ்கூலுக்காக வேண்டி தான் வந்தோம். அவளை ஏன் ஸ்கூல் பஸ்ஸில் போட்டேன் அப்படின்னா அதுக்கும் ஒரு ரீசன் இருக்குது. நம்ம வந்து பிஸ்னஸ் ஆரம்பிச்சதுலேருந்து கண்டினியூஸாக என்னால் இங்கேயும் அங்கேயும் கண்டிப்பாக கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. ஸோ அதனால் வந்துட்டு பஸ்ஸில் போட்டுட்டேன் அவளை. இங்கேருந்து கரெக்டாக ஒரு 3.5 கிலோமீட்டர்ஸ் இருக்கும் அவள் ஸ்கூலுக்கு. ஓகே, நிறைய பேருக்கு கிளியராக இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா 1-2 வந்துச்சுன்னா நம்ம வந்து கமெண்ட்டில் ரிப்ளை பண்ணிவிடுவோம். எக்கச்சக்க கமெண்ட்ஸ் வந்துச்சு அந்த மாதிரி. ஸோ அதனால் வீடியோலேயே வந்து சொல்லிட்டேன். இது வந்துட்டு இப்போ ரீசெண்டாக அமேசானில் வாங்கியிருந்தேன், இந்த ஜூட் பேஸ்கெட் மாதிரி. இதுக்குள்ளே வந்துட்டு நீங்கள் வேறு ஏதாவது ஒரு பிளாஸ்டிக்லேயோ இல்லை வேறு ஏதாவது ஒரு செராமிக் பாட்டில் பிளான்ட்ஸ் வச்சுருந்தீங்கன்னா அதை வந்து இதுக்குள்ளே வச்சிடலாம். ஒரு மாதிரி நல்லா க்யூட்டாக அழகாக நீட்டாக இருந்தது. ஸோ மேபி நீங்கள் வேணுன்னா அமேசானில் தேடி பாருங்கள், கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்துட்டு, நீங்கள் வீக்கெண்டில் எப்படி என்ஜாய் பண்ணுவீங்க? மினி விலாக் டெய்லியும் போடுறீங்களே, யார் ஷூட் பண்ணுவா, யார் கேமராமேன்? உங்களுக்கு எப்போயாவது ரெஸ்ட் எடுக்க தோணிருக்கா பிகாஸ் உங்களோட ஒர்க் அவுட்னால? அண்ட் அதே சமயம் உங்கள் ஹஸ்பண்ட் வந்துட்டு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாரா? ஸோ இது எல்லாமே கொஸ்டின்ஸ். ஓகே, வீக்கெண்ட் எப்படி என்ஜாய் பண்ணுவோம் அப்படின்னா ரொம்ப ரேர் தான். ஏன்னா நமக்கு வீக் டேஸ்லேயே வந்துட்டு ஃபுல்லாக ஒர்க் இருக்கும். அண்ட் வீக்கெண்டு பார்த்து தான் எதையாச்சும் வாங்கிட்டு வந்து கொடுத்து சமன்னுவாங்க. நம்ம ரெஸ்ட் எடுக்கலான்னு பார்க்குறப்ப தான் அவங்களுக்கு வந்துட்டு சரி ஓகே, நமக்கும் வந்துட்டு அந்த டைம் தோணாது. சரி, எல்லோரும் வீட்டில் இருக்கும்போது செஞ்சு கொடுப்போமே அப்படின்ற மாதிரி தோணும். ஸோ அதுவுமே அப்படியே ஃபுல் டே ஓடிடும். ஸோ வீக்கெண்ட் வந்து பெருசாக ரெஸ்ட்டும் கிடையாது, என்ஜாய்மெண்ட்டும் கிடையாது. அப்படியே போகிறதா இருந்தால் லோக்கலில் எங்கேயாச்சும் சூப்பர் மார்க்கெட்டோ இல்லை இந்த சரவணா ஸ்டோர்ஸ், ஜெயச்சந்திரன் அந்த மாதிரி போயிடுவோம். அண்ட் மினி விலாக் வந்துட்டு டெய்லியும் போகிறீங்க, யார் உங்களுக்கு கேமராமேன் கேட்டாங்க. நான் தான் மோஸ்ட்டாக எடுத்துருவேன். பட் என்னால் முடியல, கொஞ்சம் எனக்கு இது ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு கேட்டால் ஹஸ்பண்டை போட்டு உயிர் எடுத்துருவேன். அவர் ஃப்ரீயாக இருந்தாருன்னா கண்டிப்பாக வந்து ஹெல்ப் பண்ணுவார். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு, அண்ட் உங்களுக்கு வந்து எப்பயாவது ரெஸ்ட் எடுக்கணும்னு தோணிருக்கா பிகாஸ் ஆஃப் யுவர் ஒர்க் அவுட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒர்க் அவுட்லாம் பெருசாக கிடையாதுங்க. அண்ட் ரெஸ்ட் எடுக்கவும் நிறைய தோணாது எனக்கு. ஆஃப்டர்நூன் நல்லா தூங்கணும். ஏன்னா நிறைய டைம் நான் யோசிப்பேன், நம்ம பிஸ்னஸ் வேறு ஸ்டார்ட் பண்ணுறோம், சும்மா ரொம்ப லேசியாலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு நானே வந்துட்டு அடிக்கடி நான் பூஸ்டப் பண்ணுவேன். ஏன்னா நம்ம வந்துட்டு ஓடுற வயசுல நம்மளால் ஓட முடியும் சொல்லுவாங்கல்ல. ஸோ இதுக்கப்புறம் நம்ம இப்போதைக்கு என்ன ஓடி சேர்த்து வைக்கிறோமோ அதுதான் பின்னாடி. நம்மளால் முடியாத டைமில் நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ அதனால் ரெஸ்ட்லாம் எடுத்துக்கலாம், கொஞ்ச நாள் போகட்டும், பொறுமையாக எடுத்துக்கலாம். பட் ரொம்பவே முடியல, அந்தளவுக்கு வேலை செஞ்சு ஆகணுமா அப்படின்னு கிடையாது. நமக்கு பாடி ரெஸ்ட் கேட்கும் போது கண்டிப்பாக கொடுத்து தான் ஆகணும். ஸோ அப்படியே சின்ன சின்ன வேலை தான் இன்னைக்கு காலையில் அப்படியே முடிச்சுட்டு கிளம்பி அங்கேருந்து நாத்தனார் வீட்டுக்கு வந்துட்டோம். நைனி ஒரு 2-3 டேஸாகவே இங்கே தான் இருக்கா அவங்க அத்தை வீட்லேயே. ஏன்னா அவளுக்கும் லீவு, கிளாஸும் எதுவுமே கிடையாதுன்னு சொல்லிட்டு நானுமே அமுச்சு விட்டுட்டேன். இங்கே தான் இருக்காங்க மேடம். கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தாலும் ஒரு ஃபேமிலியோட ஒரு கெட் டுகெதர் சின்னதா அப்படின்னும் போது ஒரு மாதிரி ஜாலியாக தான் இருக்கும். ஸோ ஃபேமிலிலாம் ஒன்றா இருக்கும் போது ஸ்வீட்ஸ்லாம் எப்படி, பட் திஸ் டைம் ஐ ஹாவ் சம்திங் லிட்டில் பெட்டர். ஸோ இது வந்து ஃபார்ம்லேயோட சாக்கோ ஆரஞ்சு டேட் பைட்ஸ். இந்த மாதிரி டைமில் ஆக்சுவலி இது ஒரு பெட்டர் டெசர்ட், ரிச் அண்ட் சாக்லேட்டி வித் பர்ஃபெக்ட் ஆரஞ்சு ஹிண்டோட. ஓகே, இதோட பெஸ்ட் பார்ட் என்னன்னா, இது மற்ற ரெகுலர் சாக்லேட்ஸ் மாதிரியோ இல்லை ஹெவி ஸ்வீட்ஸ் மாதிரியோலாம் இருக்காது. இந்த ஒவ்வொரு பைட்ஸ்லுமே 8 நேச்சுரல் இன்கிரீடியன்ஸ் இருக்குது. சுத்தமாக சுகர் கிடையாது, ஜஸ்ட் பியூர் குட்னஸ். அண்ட் இது வந்து 100% நேச்சுரல். என்னென்ன அந்த 8 இன்கிரீடியன்ஸ்ன்றது சொல்கிறேன். ஃபஸ்ட்டு டேட்ஸு, பாதாம், முந்திரி, பிஸ்தா, அப்புறம் ஆரஞ்சு, கொக்கோ, ஹனி, கீ, இது எல்லாமே ரொம்ப ரொம்ப நேச்சுரல் இன்கிரீடியன்ஸ் தான் சேர்த்துருக்காங்க. அண்ட் ஒவ்வொரு கடைக்கும் ஒவ்வொரு ஃப்ளேவர் தெரியும். கண்டிப்பாக நீங்கள் எதை ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபீல் நிஜமாக புரியும். அண்ட் சாப்பிடும்போது பயங்கர எம்மியாக இருந்தது. ஏன்னா அந்த கொக்கோ ஃப்ளேவர் இருக்கிறதுனால சாக்லேட் சாப்பிட்ற மாதிரி இருக்கும், ஆரஞ்சு ஃப்ளேவர் இருக்கிறதுனால இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ ஃபேமிலி டைம் அப்போது ஸ்வீட்ஸ்லாம் எப்படி கண்டிப்பாக முடியாதுல்ல. ஸோ மறக்காமல் ஃபார்ம்லேயோட சாக்கோ டேட்ஸ் பைட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டும் நல்லா ரிச்சாக இருக்கும். ஒரு ஸ்வீட் மெமரிஸ்க்கான ஒரு பெட்டர் சாய்ஸ் இது. ஸ்விட்ச் டு பெட்டர், ஸ்விட்ச் டு ஃபார்ம்லே. மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே பசங்க கூட பேசிட்டு விளையாடிட்டு அங்கேயே சாப்பிட்டு லஞ்ச் வந்து ரெடி பண்ணிட்டாங்க. அங்கேருந்து லஞ்ச் முடிச்சுட்டு தான் கிளம்பணும். அது நாங்கள் இன்றைக்கி எங்கே போகிறோன்னா, ஃபஸ்ட்டு பிளான் பண்ணது வந்துட்டு இந்த குரோக்கடைல் பார்க், அது ஆல்ரெடி போயிட்டோம். மெரைன் கிங்டம் போனதே இல்லை. அந்த மர்மைட்லாம் வரும்போது அந்த சீசன் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அதுவுமே கேன்சல். ஸோ போகிறது வந்துட்டு ஜுராசிக் பார்க் தானே, இல்லை டைனோசர் பார்க்கா, கரெக்டாக பேர் கூட எனக்கு தெரியல. ஆனால் அது வந்துட்டு அந்த டைனோசர்லாம் கொஞ்சம் கம்மி தான். மற்றபடி இந்த சீஷெல் மியூசியம் மாதிரி ஒன்று கூட இருக்குல்ல, அங்கே தான் ரொம்ப சூப்பராக இருந்தது. அப்படியே
அப்படியே இங்கேருந்து கிளம்பி நேராக அங்கே போயாச்சு. பசங்களும் வேறு எங்கேயாச்சும் அழைச்சிட்டு போங்கன்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க. எனக்கு வேறு ஒன்று விட்டு ஒரு நாள் வேலை இருந்துகிட்டே இருந்தால் கண்டினியூஸாக நம்மளால் போகவும் முடியல. ஸோ அதனால தான் ஒன் டே பிக்னிக் மாதிரி போகிறோன்னு சொல்லிட்டு ஏமாற்றி இங்கே அழைச்சிட்டு வந்துட்டோம். ஆனால் எனக்கே வந்துட்டு ஒரு கொஞ்சம் ஆச்சரியம் தான். என்னென்னா நைனி வந்துட்டு ஒரு 2 நாள் நான் இல்லாமல் எப்படியும் அவங்க அத்தை வீட்டில் தூங்கிட்டா. கேட்கவே இல்லை. ஏன்னா அவளை கம்பெனி கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் இருக்குல்ல வீட்டில், அதனால அவளுக்கு ஜாலியாகிடுச்சு போல். நானும் ஃபோன் பண்ணி வீட்டுக்கு வரையாடின்னு கேட்டால் இல்லை நான் வரல இங்கே இருக்கேன் அப்படின்ட்டேன். எனக்கு அது ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நான் எப்படிடா இவளை பழக்கிறது அப்படின்னு தான் யோசிச்சிட்டே இருந்தேன். ஆனால் அவளே ஓரளவுக்கு மெச்சூராக புரிஞ்சுக்கிட்டான்னு நினைக்கிறேன். சரி, நெக்ஸ்ட்டு கொஷின்ஸ் வந்துட்டு கொஷின் இல்லை, கமெண்ட் 1 2 இருந்தால் பரவாயில்ல, எக்கச்சக்க கமெண்ட்ஸு. அதாவது ஒரு மினி விலாகில் வந்துட்டு அம்மா வீட்டுக்கு போயிருந்தேன், லட்சதீபம் திருவிழாக்கு அப்படியே போயிட்டு வந்தேன், கோவிலுக்கெலாம் போயிருந்தேன் அப்படின்ற மாதிரி ஒரு மினி விலாகில் போட்டிருந்தேன். அதில் அவ்வளோ பேர் கமெண்ட்ஸு. ஜீன்ஸு போட்டுட்டு எப்படி போவீங்க, ஜீன்ஸ் போட்டு எதுக்கு கோவிலுக்கு போவீங்க, ஜீன்ஸு ஒரு ட்ரெஸ் தானே, இல்லை ஊரில் யாருமே அந்த ட்ரெஸ்ஸு போடுறது இல்லையா, இல்லை அந்த ட்ரெஸ் என்ன பேன் பண்ணிட்டாங்களா, இல்லை எல்லாமே போடுறது தானே. கோவிலுக்கு யாரும் ஜீன்ஸ் போட்டு போவாங்களா, ஏன் சாரீ கட்டிட்டு போக முடியாது அவங்களால அப்படின்னா எனக்கு இது ஏன்னே அண்டர்ஸ்டாண்ட் ஆகலை. ஏன் கோவிலுக்குள்ளே சாரீ கட்டு போனால் தான் சாமி வந்து விடுவாரா, இல்லைனா விட மாட்டாரா, அப்படி தான் நான் ஒரு கமெண்ட்டுக்குமே ஆக்சுவலாக ரிப்ளை பண்ணேன். அது வந்து ரொம்ப ஒரு மாதிரி திட்டின மாதிரி தான் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. நான் ரிப்ளை பண்ணேன், நான் தப்பாலாம் எதுவும் பண்ணலை. நான் ரிப்ளை பண்ணது என்னென்னா, ஏன் ஜீன்ஸ் போட்டால் என்ன தப்பு, சாமி வந்துட்டு சாரீ கட்டினா தான் உள்ளே விடுவாரா, ஜீன்ஸ் போட்டால் உள்ளே விட மாட்டாரா அப்படின்னு கேட்டதுக்கு ரொம்ப ஆட்டிடியூடாக ரிப்ளை பண்ணுறீங்க அப்படின்னு. அப்போ கேட்டது வந்து தப்பு கிடையாது, நம்ம அதுக்கு ரிப்ளை பண்ணது வந்து தப்பாக தோணுது போல். நானே எப்பயாச்சும் தான் ஊர் பக்கம் வரேன். நான் வந்தது வந்துட்டு எனக்கு கோயம்புத்தூரில் ஒரு வேலை இருந்தது. சரி அப்படியே இந்த பக்கம் வந்துட்டு போவோமேன்னு போனேன். என் கையில் 2 ட்ரெஸ் தான் சீரியஸாக நான் கொண்டு வந்தேன். 1 ஜீன்ஸு, அதுக்கு 2 டாப்பு, அதை விட்டால் ஒரு பிளாக் கலரில் குர்த்தி. இது ஏன் நான் பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டு போயிட்டேன், கோயிலுக்கு எவனா பிளாக் கலரில் போட்டு போவான்னு அப்படி லைனாக வந்துடுவாங்க. சரி அதை எதுக்கு போடுவேனே, எனக்கு தெரிஞ்சு ஜீன்ஸு டாப்பே போட்டு போயிடுவோம், அதுவே கொஞ்சம் நீட்டாக தான் இருக்குன்னு நான் போனேன். எனக்கு அதில் எந்த விதத்துலையும் தப்பாக தெரியவே இல்லை, துளி கூட தெரியல. பட் பார்க்குறவங்க கண்ணுக்கு அது தப்பாக தெரிஞ்சால் அதுக்கு என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது. லாஸ்ட் டைம் ஒரு மினி விலாகில் கூட சொல்லியிருப்பேன், ட்ரெஸ்ஸை வச்சு ஒருத்தவங்களோட கேரக்டர் வந்து நம்ம முடிவு பண்ணவே கூடாது அப்படின்னு. அதுக்கு வந்து எக்கச்சக்க கமெண்ட்ஸ், ஆமாம் அந்த மாதிரி பண்ணக்கூடாது, ட்ரெஸ்ஸு வேறு, ட்ரெஸ்ஸு வந்து நம்மளோட உரிமை, பட் வந்துட்டு கேரக்டர் வந்துட்டு அது அவங்களோட இது, நம்ம வந்து அதை வச்சு அதை வந்து டிசைட் பண்ணவே கூடாது அப்படின்னு சொன்னவங்க எல்லாருமே இதே மாதிரி ரிப்ளை பண்ணியிருக்காங்க. ஏன்னா எனக்கு வந்து தெரியும், அதாவது ஒருத்தவங்களோட நேமை நம்ம கிளிக் பண்ணாலே வந்துட்டு அவங்க என்னென்ன கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க, அப்படி இது வரைக்கும் என்னென்ன பண்ணியிருக்காங்கன்றது நமக்கு தெரியும். ஸோ அதை வந்துட்டு நான் பார்க்கும்போது இருந்துச்சு, அப்போ போன வாரம் இந்த பேச்சு, இந்த வாரம் இந்த பேச்சு அப்படின்னு. கமெண்ட் பண்ணவங்களே நான் தப்பாக சொல்ல, ஐ திங்க் அவங்க அந்த மாதிரி ஒரு சரௌண்டிங்ஸில் இருக்காங்களா என்னன்றது எனக்கும் புரியல. பட் நம்ம நிறைய விஷயத்தில் சொல்கிறோம்ல, இந்த மாதிரி நிறைய இதில் வந்துட்டு பெண்களை வந்து அடக்குறாங்க, ஆண்களை வந்து நம்மளை வந்து ஒதுக்கி வைக்கிறாங்க, நம்மளை போட்டு இந்த மாதிரிலாம் படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்கிறோம்ல. பட் அந்த கமெண்ட்ஸை பார்த்து எனக்கு தோன்றது என்னென்னா, அவங்களாம் நம்மளை கண்டுக்கிறதே இல்லைன்னு நினைக்கிறேன். நம்மளை வந்துட்டு நமக்கே நம்ம ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டுக்கிறது லேடிஸ் தான், பெண்கள் தான் வந்துட்டு நமக்கே ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டுக்கிறாங்க. அண்ட் வேறு யாரோ வந்து நம்மளை வந்துட்டு அசிங்கப்படுத்துறதுக்கோ, நம்மளை வந்துட்டு எந்த உரிமையும் நமக்கு இல்லை, இதெல்லாம் நீங்கள் போடக்கூடாது, இப்படி தான் நீங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு வேறு யாரோ புதுசாலாம் வர தேவையில்ல, பெண்களே போதும்னு நினைக்கிறேன். அவங்களே நம்மளை வந்து அடக்கி வச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. ஏன்னா இப்போ வந்து ட்ரெஸ் எல்லாம் கிடையாது, ஜீன்ஸ் நானும் சின்ன வயசுலேருந்து போட்டுட்டு தான் இருக்கேன், இப்பயும் போட்டு தான் இருக்கேன். அதை போடாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அண்ட் அம்மாலாம் போடல அப்படின்னா அதெல்லாம் வேறு. பட் இப்போ இருக்க ஜென்ரேஷனில் ஒரு மதராச்சும் ஜீன் போடாமல் வெளில போகிறாங்களான்னு மட்டும் எனக்கு ஏதாவது சொல்லுங்கள் பார்ப்போம். நான் 1 2 கமெண்ட்ஸ் தான் வந்துச்சுன்னா நம்ம அதை பற்றி எதுக்கு பேசணும் அப்படின்னு விட்டுருப்பேன். பட் பண்ணவங்க எல்லாம் அப்படியே பண்ணும்போது தான், என்ன இவங்களாம் இதுக்கு முன்னாடி ஜீன்ஸை போட்டதே கிடையாதா, இல்லை இதுன்னு தப்பான ஒரு ட்ரெஸ்ஸா அப்படின்றது எனக்கு தோணுச்சு. இந்த ட்ரெஸ்ஸை வச்சு என் கேரக்டர் எப்படி டிசைட் பண்ணீங்கன்னு தெரியல, அவங்களாம் பயங்கர ஒரு சூப்பர் பவர் தான் நினைக்கிறேன் அவங்களுக்கு. பட் பரவாயில்ல. ஆனால் எனக்கு என்னன்னா, ஜீன்ஸ் போட்டது தப்பா இல்லை நான் போட்டது தப்பான்னு தெரியலங்க. பட் இருந்தாலும் எனக்கு ஒரு கம்ஃபர்டபுளான ட்ரெஸ் அது. ஸோ அவங்கவுங்களுக்கு என்ன கம்ஃபர்டபுளாக இருக்குமோ அதை தான் போட ஆசைப்படுவாங்க. முக்கியமாக நான் வந்துட்டு கோயிலுக்கு போகிற ஐடியாவே எங்களுக்கு கிடையாது. சரி அந்த உள்ளே ஃபுல்லாக அந்த கடையை ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு இந்த ராட்டினமெல்லாம் சுற்றிட்டு வந்துருவோம் தான் போனோம். அப்போ திடீர்னு உள்ளே போனதுக்கப்புறம் தான் வந்துட்டோம், வா உள்ளே போகலாம் அப்படின்னு அம்மா அழைச்சிட்டு போவே, சரி ஓகே போயிட்டு வந்துடுவோம் அப்படின்ட்டு தான் போயாச்சு. அது எனக்கு தெரிஞ்ச ஒரு குத்தமாக தெரியல. பார்க்குறவங்களுக்கு தப்பாக தெரிஞ்சுன்னா நீங்கள் வேணால் உங்களை மாற்றிக்கிறது பெஸ்ட்டு. ஏன்னா இந்த காலத்தில் எந்த பொண்ணுங்கிட்டையும் போய் இந்த மாதிரிலாம் சொல்கிறாதீங்க. நானாச்சும் பரவாயில்ல ஏதோ இதோட முடிச்சிட்டேன், மற்ற பொண்ணுன்னா கண்டிப்பாக வரைஞ்சி கட்டி வந்துடுவாங்க சண்டைக்கு நினைக்கிறேன். இதுவே அவங்களுக்கு புரியலனா இதுக்கு மேலேயும் அந்த மாதிரி ஆளுங்களாம் புரிய வைக்கவே முடியாதுன்னு நினைக்கிறேன். இதை விட்டுட்டு நம்ம தான் அடுத்த வேலையை பார்த்துட்டு போனோம். இந்த சீஷெல் மியூசியம் வந்துட்டு போனோம். உள்ளே ஃபுல்லாக அந்த ஷெல்ஸ்லேயே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பக்கத்தில் வந்துட்டு அந்த ஷெல்ல அந்த சங்கு மாதிரிலாம் இருக்குல்ல, அப்பா எவ்வளோ வெரைட்டிஸ், நான் இதெல்லாம் இவ்வளோ பெருசு நான் பார்த்ததே இல்லை. அதான் இதுதான் எங்களுக்கு வந்து ஃபஸ்ட் டைம், எல்லாருக்குமே இதுதான் ஃபஸ்ட் டைம் இங்கே போகிறது.
அதாவது ஒரு 5th 6th நினைக்கிறேன் அந்த மாதிரி டைமில் சென்னைக்கு வர்றதே ஒரு பெரிய ட்ரிப்பாக இருக்கும். விழுப்புரம்லேருந்து இங்கே சென்னைக்கு வர்றதே நாங்கள் என்ன பண்ணுவோன்னா இந்த மாதிரி ரைஸ் வெரைட்டிஸ்லாம் செஞ்சு லஞ்சுக்கு நான், அப்பா, அண்ணன், தம்பி, அம்மா, அப்புறம் எங்கள் மாமா அந்த மாதிரிலாம் வந்தாங்க. அங்கேருந்து சாப்பாடெலாம் செஞ்சு கொண்டு வந்து இந்த மகாபலிபுரம்லாம் போயிட்டு பார்த்துட்டு மெரினாலாம் போயிட்டு ஒரு 1 day ட்ரிப் மாதிரி போயிடுவோம். இப்போ ஆனால் சென்னைக்குள்ளே இருந்துட்டு அங்கேயே வேறு எங்கேயும் போக முடியலன்னும் போது தான் என்னடா இப்படி இருக்குது லைஃப்னு தோணுது. நான் காலேஜ் முடிச்சுட்டு வந்து ஒர்க் பண்ணதுலேருந்து இது வரைக்கும் எனக்கு இது 9th இயர் சென்னையில். ஆனால் இது வரைக்கும் நான் இந்த இடத்துக்கு வந்ததில்லை. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரேன். ஃப்ரெண்ட்ஸோடலாம் நம்ம இருந்தோன்னா கண்டிப்பாக இங்கெல்லாம் வரமாட்டோம்ல. எங்கெல்லாம் போய் வேறு எதாவது என்ஜாய் பண்ணோம், தேட்டருக்கு போனோம், இந்த மாதிரி தான் ஏதாச்சும் சுற்றிட்டு இருப்போம். பட் ஃபேமிலியோடு வரும்போது கொஞ்சம் டீசெண்டான பிளேஸ்க்கு போகணும் அந்த மாதிரி தான் தோணும். ஆனால் 9 ஏஜில் இருக்க பசங்க ஒரு 6 7 அந்த மாதிரி பசங்களுக்குலாம் இது வந்துட்டு கொஞ்சம் போரிங்காக இருக்க மாதிரி தான் இருக்கும் இல்லை. கொஞ்சம் பெரிய பசங்க ஒரு 8th standard 9th standard பசங்களுக்குலாம் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி எஜுகேட் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு அந்த இடம். ஸோ சில பேர் லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி, ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போமா? அக்கா, உங்களுக்கு மூட் ஸ்விங்ஸ் வருமா? வந்தால் how will you manage that? இது ஒரு நல்ல கேள்வி. மூட் ஸ்விங்ஸ்ன்றது லேடிஸ்க்கு பெரும்பாலும் நிறைய டைம் வரும். நான் ஒன்றும் அதில் புதுசாக ஒரு விதிவிலக்கெல்லாம் கிடையாது. எனக்கும் வரும். வந்துச்சுன்னா நான் வந்துட்டு என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாத மாதிரி தான் ஒரு சுச்சுவேஷன் இருக்கும். அதாவது நானும் பெண் தானே, எனக்கும் அந்த கோவமெல்லாம் வரும். வராமலாம் கிடையாதுங்க. வந்தால் தான் ஃபஸ்ட்டு பெண்ணே. எல்லாத்துக்குமே வராமல் அட்ஜஸ்ட் பண்ணிட்டே போகணுன்னா அது வந்துட்டு நடிக்கிற மாதிரி இருக்கும். நமக்கு என்ன தோணுதோ அதை வந்து வெளிப்படையாக காமிச்சிடணும். சந்தோஷமாக இருந்தால் சந்தோஷமாக இருந்தணும், கோவம் வந்தால் கோவத்தை காமிச்சிடணும், அழுக வந்தால் அழுதுடணும். பட் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு அதை கொண்டு போக மாட்டேன். அதாவது மூட் ஸ்விங்ஸ் தான் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சாலும் அதை வந்துட்டு நம்ம அப்படியே அதே படிப்படியாக அதை எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்னு சம்டைம்ஸ் ஒரு சில டைம் என்ன பண்ணோம்னா பைக் எடுத்துகிட்டு கொஞ்சம் தூரம் அப்படியே ஏதாவது கோவில் வரைக்கோ இல்லை ஏதாவது பார்க் வரைக்கோ போயிட்டு வந்துடுவேன். அப்படி இல்லை ஏதாச்சும் பாட்டு நல்லா சவுண்டு வச்சு நல்லா பாட்டு கேட்டுட்ருப்பேன். அது பெரும்பாலும் லேடிஸ்க்கு வந்துட்டு இந்த பீரியட்ஸ் டைமில் ஒரு பயங்கரமான மூட் ஸ்விங்ஸ் வரும். பீரியட்ஸ் வரும்போதுனாலும் அந்த மாதிரி இருக்கும், பீரியட்ஸ் வந்தாலும் அந்த மாதிரி ஒரு மூட் ஸ்விங்ஸ் இருக்கும். அந்த மாதிரி அது வந்து நேச்சுரல் தான். பட் அதை வந்து நம்மளால் ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். ஹேண்டில் பண்ண முடியாத விஷயம் அது கிடையாது. இன்ஃபேக்ட் அந்த டைமில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எதையும் சமைச்சு சாப்பிடுங்க, இல்லைனா பாட்டு கேளுங்க, நல்லா ஒரு காமெடியான மூவி பாருங்கள், ஒரு மாதிரி கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் நான் ஃபாலோ பண்ணுற டிப்ஸு. நீங்கள் ஏதாச்சும் அந்த மூட் ஸ்விங்ஸில் என்ன பண்ணுவீங்க அப்படின்றத எனக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள், வேணும் ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஹாய் சிஸ், ஒரு பொண்ணு ஏர்ன் பண்ணலாம் அவ்வளோ பெரிய குத்தமா? நீங்கள் ஸ்டார்ட் பண்ண பிஸ்னஸ்க்கு மென்டலி ஃபினான்ஷியலி உங்கள் ஹஸ்பண்ட் சப்போர்ட் பண்ணாரா, இல்லை ஹஸ்பண்ட் கிட்ட அதை எதிர்பார்க்கறது தப்பா? இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கன்னு கேட்டிருந்தாங்க. அதுக்கு கீழே ஒரு ரிப்ளை, அட லூஸு, அதையே இவகிட்ட கேட்குறேன்னு சிரிப்பாக தான். பரவாயில்ல, இதுவுமே ஒரு மாதிரி ஃபன்னாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது இந்த ஸ்க்ரீன்ஷாட்லாம் இந்த கேள்வியெல்லாம் நீங்கள் போகிறீங்க, ஏன் என்னோடய கமெண்ட்ஸ்லாம் நீங்கள் போடல அப்படின்னு தயவுசெய்து கோச்சிக்காதீங்க. ஏன்னா நிறைய வந்துட்டு ஹஸ்பண்ட் தான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருந்தாரு, அதை பேசுறது மட்டும்தான் நான். ஒருவேளை சார் பற்றி இங்கே ஹஸ்பண்ட் சொன்னதும் வந்துட்டு பெருமையாக எடுத்து வச்சுருக்காருன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, பரவாயில்ல. சிம்பிளாக சொல்கிறேன், ஏர்ன் பண்ணலாம் குத்தமாலாம் கிடையாது சிஸ்டர், கண்டிப்பாக கிடையாது. பட் ஏர்ன் பண்ணோம். ஏன்னா இப்போ இருக்க இந்த லைஃப் ஸ்டைலுக்கு 2 பேர் ஏர்ன் பண்ணல அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். சின்ன குழந்தையாக இருக்கும்போது தெரியாது, ஒருத்தவங்களோட சேலரியே வந்துட்டு வீட்டுக்கும் சரி பசங்களோட ஸ்கூலுக்கும் சரி எல்லாம் கரெக்டாக இருக்கும். பட் அவங்க வளரன்னும் போது கண்டிப்பாக அப்போ ஒரு ஸ்ட்ரகிள் நம்ம ஃபேஸ் பண்ணுவோம். ஸோ பெட்டர் அது முன்னாடியே நம்ம தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்றத நீங்கள் தான் வந்துட்டு யோசித்து ஒரு ஜாப் போனாலும் போகலாம், இல்லை பிஸ்னஸ் பண்ணாலும் பண்ணலாம். பட் நீங்கள் அந்த மாதிரி ஒரு ஃபினான்ஷியலாக சப்போர்ட் வந்து நீங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட எதிர்பார்க்க முடியல, அவர் ஹெல்ப் பண்ண மாட்டார் அப்படின்னா, இப்போலாம் கவர்மெண்ட்டே ஒரு லேடிஸ் வந்துட்டு பிஸ்னஸ் பண்ணால் நிறைய சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி லோனுக்கு வேணால் அதை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப பெஸ்ட்டு. அந்த ஹஸ்பண்டோட ஃபினான்ஷியல் மென்டலி சப்போர்ட் இல்லாமல் கண்டிப்பாக முடியாது தான். ஸோ அதை வந்துட்டு நீங்கள் தான் மாற்றணும், நீங்கள் தான் புரிய வைக்கணும். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்துட்டு குக்கிங்கில் எப்போ இருந்து இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு? மணி சேவிங் டிப்ஸ் தான் சொல்லுங்கள், உங்கள் லைஃப்பில் மறக்க முடியாத விஷயம்னா என்னென்னு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. குக்கிங்கில் எப்போ இருந்து இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டு பி ஃப்ராங்க், எனக்கு காலேஜில் இருந்துட்டு நான் வீட்டுக்கு வருவேன் இல்லையா அந்த லீவுக்கு, ஹாஸ்டலில் இருக்கும்போது தான். அப்போ வந்துட்டு சும்மா இந்த நம்ம ஹாஸ்டல் சாப்பாடு அவ்வளோ மோசமாக இருந்தால் நமக்கே தோணுலச்சா, இந்நேரம் நானாக இருந்தால் கூட ஏதாவது செஞ்சுருப்பேனே அப்படின்னு. அப்போ வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக சீரியஸாக அப்போ வந்து நம்ம சும்மா ஃபோனில் பார்க்கும்போது ஏதாச்சும் ட்ரை பண்ணுவோம், வீட்டுக்கு போனால் எதாவது நம்ம செஞ்சு சாப்பிட்டு பார்க்கணும் அப்படின்னு தோணுல. ஸோ அந்த மாதிரி வந்து தான் எப்போல்லாம் நான் வீட்டுக்கு லீவுக்கு வரணும் அப்போல்லாம் ஏதாச்சும் புதுசாக ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணுவேன். அப்படி நான் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணது வந்துட்டு இந்த பள்ளிப்பாளையம் சிக்கன். ஏன்னா நான் படித்த சைடில் அது ரொம்ப ஃபேமஸ். ஸோ அதனால் அதை வந்து நான் முதல்ல ட்ரை பண்ணி கொடுத்தேன். சூப்பராக இருந்தது சீரியஸாக. அப்புறம் அந்த சைடில் இந்த அரிசி பருப்பு சாதம்லாம் சொல்லுவாங்கள்ல, அதெல்லாம் நம்ம ஊர் பக்கம் செய்ய மாட்டோம் அது. ஸோ அதை வந்துட்டு செஞ்சு கொடுத்தேன். ஸோ அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே கேட்டோ, இல்லை அவங்க பேரண்ட்ஸ் டேலாம் வரும், அதாவது விசிட்டர்ஸ் சண்டேலாம் வரும்ல, பேரண்ட்ஸ்லாம் வருவாங்க,
அப்போ ஏதாவது சமைச்சு கொண்டு வராங்களா, சாப்பிட்டேன்னா எப்படி செய்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சும்மா கேட்டேன்னா ஏதாச்சும் ஒரு சிலர் சொல்லுவாங்க. ஸோ அதை வச்சு வந்து கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணது தான். அதுலேருந்து எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அதிகமாகிடுச்சு. அண்ட் அதோட எங்கள் அப்பா வந்துட்டு அதுக்கு ஒரு பெரிய ரீசன். எங்கள் அப்பா என்ன செஞ்சாலும் சூப்பராக இருக்கும், எல்லாமே செய்வார். மெயினாக பிரியாணி அவர்கிட்ட தான் நான் கற்றுக்கிட்டேன். அவர் அவ்வளோ சூப்பராக செய்வார், என்ன செஞ்சாலும் பக்காவாக இருக்கும். மேபி அவருக்குள்ளே இருந்த ஒரு திறமை தான் அப்படியே எனக்கு வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். மேபி ஜீனில் கூட இருக்கலாம்ல. அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு மணி சேவிங்ஸ் பற்றி டிப்ஸ் கேட்டிருந்தீங்களே. மணி சேவிங்ஸ் வந்துட்டு சேவிங்ஸ் ரொம்ப முக்கியம். அதை நீங்கள் எந்த ஃபார்மில் வேணாலும் சேவ் பண்ணலாம். மெயினாக எனக்கு தெரிஞ்சு ஒரு கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்டோ இல்லை லேண்டுனா கூட ஓரளவுக்கு பொறுமையாக தான் ஏறும்னு வச்சுக்கோங்களேன். பட் கோல்டு இன்வெஸ்ட் பண்ணுறது எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட்டு. நீங்கள் வந்துட்டு ஒரு செயினோ ரிங்கோ அந்த மாதிரிலாம் வாங்க விட்டுட்டு காயினாக கூட வாங்கி சேவ் பண்ணி வைக்கலாம். ஏன்னா நான் வந்துட்டு எங்கள் எதிர் வீட்டில் ஒரு ஆண்டி இருப்பாங்க. அப்போது அவங்க வந்து ஸ்கூல் டீச்சராக இருந்தாங்க. நான் அப்போ 8th படிச்சுட்டு இருக்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, என்கிட்ட சொல்லுவாங்க, அவங்களுக்கு ஒரு பொண்ணு தான். பட் அவங்க ஏர்னிங்க சம்பளம் வந்த உடனே என்ன பண்ணுவாங்க, போயிட்டு உடனே அப்போ கம்மி தானே கோல்டு ரேட் எல்லாமே, வந்த உடனே போயிட்டு ஒரு பவுன் வாங்கிட்டு வந்துடுறாங்க. மாதம் மாதம் ஒரு பவுன் காயின் வாங்கி வச்சுருவாங்க. அதை வந்து என்கிட்ட ஷேர் பண்ணுவாங்க. நம்ம தப்பு சொல்லலை. பட் அதை பார்த்து எனக்கு அவங்ககிட்ட வந்துட்டு ஓகே, ஒரு சேவிங்ஸ்னால் அவங்க கரெக்டாக பண்ணுறாங்க. எப்போ சம்பளம் வருதோ மாதம் 1ஆம் தேதி, அவங்க கவர்மெண்ட் டீச்சர் தான் இதுக்கே, அந்த டான் சம்பளம் வந்தது உடனே நேராக நகை கடைக்கு தான் போய் வாங்கிட்டு தான் வீட்டுக்கே வருவாங்க, சொல்லுவாங்க எப்பயுமே. அதை வந்து நான் அவங்கள தப்புலாம் சொல்ல, எனக்கு அது வந்து ரொம்ப இன்ஸ்பயர் ஆயிடுச்சு அவங்கள பார்த்து. ஸோ பண்ணால் அந்த மாதிரி நம்மளும் பண்ணணும் அப்படின்றது தான் ஒரு அவங்கள பார்த்து நான் தோணுச்சு. அண்ட் கேட்டாலும் நான் மற்றவங்ககிட்ட சொல்கிறதும் இதுதான் சொல்லுவேன், இந்த மாதிரி சேவ் பண்ணி வைங்கன்னு. லைஃப்பில் மறக்க முடியாத விஷயம் இல்லை நினைவுகள் அந்த மாதிரி தான் கேட்டிருந்தாங்கல்ல. அது வந்துட்டு நிறைய இருக்குது, 1 2 நிறைய சொல்லலாம். மெயினாக எப்பயுமே ஞாபகத்தில் இருக்கிறது அப்பா தான். நம்ம வந்துட்டு அவர் விட்டுட்டோமோ அப்படின்ற ஒரு கில்ட் எனக்கு எப்பயுமே இருக்கும். அதுவும் இந்த கோவிட் டைமில் என்ன பண்ணுறது, சீரியஸாக அந்த ஆக்சிமீட்டர் வாங்கணுன்றதே அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சுது. ஓகே, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் போல். கோவிட்டில் வந்து அதை தான் மெயினாக செக் பண்ணாங்க, நம்மளோட ஆக்சிஜன் லெவலில் தான் செக் பண்ணாங்க ஃபஸ்ட்டு. ஸோ அவர் இறந்ததுக்கப்புறம் தான் அதை ஒன்று வீட்டுக்கே நான் வாங்கி வச்சேன். ஏன்னா அதுக்கப்புறம் ஹஸ்பண்டுக்கு வந்துச்சு, என்னோடய ஃபாதர் இன்லாக்கு வந்துச்சு. ஸோ அப்போ வந்துட்டு ஓகே, இந்த மாதிரி நம்ம லூசுத்தனமாக இருக்கக்கூடாது, தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் வாங்கி வச்சேன். ஸோ அந்த கில்ட் எனக்கு இருந்துகிட்டே இருக்குது. அவர் வந்து நம்ம விட்டுட்டோமோ, இன்னும் கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுருந்தா நம்ம எதாவது பார்த்துருக்கலாமான்னு. ஏன்னா யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது, 1 2 அப்போ இருந்தாங்க எவ்வளோ பேர். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்துட்டு, நீங்கள் எப்படி வீட்டையும் பார்த்துட்டு பிஸ்னஸையும் பார்த்துக்கிறீங்க, அந்த சீக்ரெட்டை கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சீக்ரெட் இல்லை, அது வந்துட்டு எப்படின்னா, நம்மளால் ஓட முடியும் போது தான் நம்ம ஓட முடியும். அதாவது இப்போ எந்த ஏஜில் நம்மளால் உழைக்க முடியுமோ அப்போ தான் நம்ம உழைக்கணும். நம்ம அப்போயே வந்துட்டு உட்காந்துட்டு ஒரு சோம்பேறித்தனத்துலேயோ இல்லை பார்த்துக்கலாம் பொறுமையாக போக போக நம்ம ஏதாச்சும் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுன்னா அப்படியே ஓடிடுவோம். திரும்பி பார்த்தோன்னா திடீர்னு பார்த்தா ஒரு 40 வயசு 45 வயசு இருக்கும்போது ஒன்றுமே பண்ணலையே நம்ம இது வரைக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வரும்ல. ஸோ அந்த ஃபீல் நம்ம வச்சுக்கவே கூடாது எப்பயுமே. நம்ம லைஃப்பில் ஏதோ நம்ம பண்ணோம், ஓகே என்னால் இது முடிஞ்சுதுப்பா, நான் பண்ணேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும்ல. ஸோ அது ஒன்று தான். அதை மட்டும் நீங்கள் மைண்டில் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்து என்ன பண்ணணும்னு தோணும். அண்ட் வீட்டை பார்த்து வந்து ரொம்ப சிம்பிள். ஏன்னா இப்போதைக்கு ஒரு பாப்பா தான் இருக்கா வீட்டில், அதனால நைனியை மட்டும்தான் மெயின்டைன் பண்ணணும். ஸோ அவளுக்கு என்ன தேவையோ அதை செஞ்சுட்டு வீட்டில் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் போய் நம்ம பிஸ்னஸ் பார்த்துக்க போகிறோம். ஸோ ரொம்ப ஒரு சிக்கலான விஷயம் இது கிடையாது. ஏன்னா எவ்வளோ பெரிய பெரிய ஆளுங்க எவ்வளோ பெரிய பிஸ்னஸ்லாம் அசால்ட்டாக ஹேண்டில் பண்ணுறாங்க. நம்மளாம் சின்னது தானே, இப்போ தான் நம்ம ஒரு ஸ்டார்ட் அப்பாக இருக்கோம். அதனால் இது இப்போதைக்கு நமக்கு இது ஓகே. பட் போக போகும்போது நம்ம ஒரு சில ஸ்டாஃப்லாம் நம்ம சேர்த்தோன்னா ஸோ அவங்க மூலிமா நமக்கு வந்து பிஸ்னஸ் ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆகும். ஸோ அப்படியே கொஞ்சம் டெவலப் பண்ணிக்கலாம். அண்ட் இதை மெயின்டைன் பண்ணுறது ஓரளவுக்கு ஈஸி தான். முக்கியமாக என் மனசில் எப்பயுமே தோன்றது என்னென்னா அந்த ஒரு விஷயம் மட்டும்தான். நம்ம நாளைக்கு திரும்பி பார்த்து நமக்கு வயசாகிடுச்சின்னு ஃபீல் பண்ணுறதுக்கு போது நம்ம அந்த டைமில் ஒன்றுமே பண்ண முடியாது. அப்போ நமக்கு இந்த அளவுக்கு நம்மளால் ஓட முடியுமான்னு தெரியல. ஸோ நம்மளால் எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம ஓடி தான் ஆகணும் இப்போதைக்கு. ஸோ அந்த ஒரே ஒரு ஸ்லோகன் மட்டும்தான் என் மைண்டில் இருக்க ஒரு சீக்ரெட், வேறு ஒன்றுமே கிடையாது. ஓகே இதுதான் நான் சொல்லணும்னு நினச்சேன். இந்த பேர்ல் மியூசியம், அப்பா எனக்கு அதை பார்த்ததும் வந்துட்டு அவ்வளோ சூப்பராக இருந்தது. அது வந்துட்டு எப்படின்னா இவ்வளோ ஒரு நேச்சுராக ஒரு ஆயிஸ்டருக்குள்ளே ஒரு முத்து, சிற்பிக்குள் முத்துன்னுவாங்கள்ல, எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. நேச்சுரலாக அதில் எவ்வளோ கலர்ஸில் இருக்குது. நான் இதை நேராக பார்த்ததே கிடையாது இது வரைக்கும், உண்மையை சொல்லப்போனால் அதான். நான் மீன்ஸ் இப்போ ஒரு சில படத்துலாம் காமிக்கிறாங்களே, இந்த ஆஸ்டர் அப்படியே ஓப்பன் பண்ணும்போது உள்ளே அப்படியே முத்து இருக்குது, அந்த மாதிரி கையில் தொட்டு நான் ஃபீல் பண்ணதே கிடையாது அதை. பட் என்னைக்காச்சும் ஒரு நாள் பார்க்கணும்னு நினச்சிட்டே இருக்கேன். ஏன்னா ஹஸ்பண்ட் வந்து சொல்லுவார், அவர் பார்த்துருக்காராம். ஏன்னா அவர் இந்த பாண்டிச்சேரி இந்த கடலூர் பசங்க கூட எங்கேயாச்சும் வெளில போகும்போது இந்த சும்மா போட்டிங் நம்ம போகும்போது பார்த்துருக்கோம், அந்த மாதிரி எடுக்கும் போதெல்லாம் எடுத்திருக்காங்க, நான் பார்த்துருக்கேன். அண்ட் இதுக்கு ஸோ அப்படி சொல்லும் போது தான் எனக்கு ஆசை இருந்துச்சு, அப்போ என்னையும் கூட்டு போய் காமிங்க அப்படின்னு தான் அல்பத்தனமாக தான் கேட்டேன். அல்பத்தனமாக இல்லை, தெரிஞ்சுக்கணும்ல, அது ஒரு பக்கம் ஆசையாக தான் இருந்துச்சு.
அவரும் கூட்டு போகிறேன்னு ரொம்ப வருஷமாக ஏமாத்திட்டு தான் இருக்காரு. நீங்கள் யாராச்சும் இந்த மாதிரி அது கையில் எடுத்து அதுக்குள்ளே ஓப்பன் பண்ணி இந்த முத்துலாம் பார்த்துருக்கீங்களான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒரு மாதிரி சினிமேட்டிக்காக தான் இருக்குது, பட் இருந்தாலும் கேட்குறேன். நிறைய பேர் பார்த்துருப்பீங்கல்ல, அந்த சீ சைட்லாம் இருக்கவங்களாம் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க, உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும். லக்கு தானே. இதுக்குள்ளே வந்துட்டு ஸ்டோர் மாதிரி வச்சுருந்தாங்க, இந்த பேர்ல்ஸ்லேயே செஞ்சது, அதாவது கோல்டு அப்புறம் சில்வர் இதெல்லாம் வந்துட்டு முத்து வச்ச மாதிரி இயரிங்ஸு பேங்கிள்ஸ் எல்லாமே இருந்தது. பட் ஆசைக்கு நம்ம வாங்கினா கூட அதை வந்து திடீர்னு என்னைக்காச்சும் நமக்கு விற்க போகிறது கிடையாது தான், பட் கேட்டுட்டு தானே வாங்குவாங்க. ஏன்னா கோல்டில் வருது, சில்வரில் இருக்கும்போது ரீசேல் வேல்யூ இருக்குமா முத்துக்குன்னு கேட்டால் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே, அப்போ நமக்கு இப்போதைக்கு தேவையில்லை, அப்படியே பார்த்து ஆசைப்பட்டுட்டு ரசிச்சுட்டு வந்துட வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு மட்டும் வந்துட்டோம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்துட்டு, உங்கள் தம்பி ஒய்ஃப் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்களா? நெகட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் வந்துச்சுன்னா எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? அதை நீங்கள் டெலீட் பண்ணிடுவீங்களா சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. தம்பி ஒய்ஃப் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்களான்றது கூடிய சீக்கிரத்தில் சொல்கிறேன். நெகட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க அப்படின்னா, ஃப்ராங்காக சொல்லப்போனால் டெலீட் பண்ணிடுவேன். அதாவது ஜென்ரலாக ஒரு கமெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, அது 4 பேர் கமெண்ட் பண்ண வரும்போது நான் அதை விட்டுருவேன், டெலீட் பண்ண மாட்டேன். ஏன்னா வரவங்களும் அதை பார்த்துக்கிட்டோம், ஒருவேளை அது நல்லதாக இருந்தால் அவங்களும் மேபி தெரிஞ்சுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் இதுவே வந்துட்டு ஏதோ சும்மா கமெண்ட் பண்ணுவோன்னு சொல்லிட்டு எதாச்சும் ஒன்று திட்டுறது, நம்ம என்ன பேசுகிறோம் சம்மந்தமே இல்லாமல் வந்துட்டு ஏதாவது ஒரு நெகட்டிவாக கமெண்ட் பண்ணி போனால் டெலீட் பண்ணுறேன். தேவையே இல்லை அந்த கமெண்ட்ஸ் எல்லாம். ஏன்னா எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, அந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ் பார்க்கும்போது அவங்க மைண்டுக்கே வந்துட்டு ஒரு மாதிரி கொஞ்சம் டவுனாக தான் ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஃபீல் எனக்கு தேவையில்லை. ஏன்னா நம்ம வந்து டவுனாக ஃபீல் பண்ணினா சுற்றி இருக்கவங்களும் நம்மளால் வந்து அஃபெக்ட் ஆவாங்க. ஸோ அதனால் வந்துட்டு அந்த ஒரு ஃபீல் நான் வர வச்சுக்க மாட்டேன். அதனால் மோஸ்ட்டாக அந்த மாதிரி கமெண்ட்ஸ் வந்து டெலீட் பண்ணுறோம். அதாவது எந்த மாதிரி நெகட்டிவ் கமெண்ட்ஸ்னால், ஜென்ரலாக வந்துட்டு உனக்கு ஒரு வேலையே இல்லையா அப்படின்லாம் கேட்டால் அதெல்லாம் யார் டெலீட் பண்ணுவா, அதெல்லாம் சும்மா ஏதோ சொல்கிறவங்க சொல்லிட்டு போகிறாங்க, விட்டுருவேன். பட் ஒரு சில கமெண்ட்ஸ், உனக்கு என்ன பணத்திமிரு, நீ சீக்கிரம் அழிஞ்சிடுவேன், இந்த மாதிரிலாம் பார்க்கும்போது யாராக இருந்தாலும் என்ன தோணும், ஏன் நம்மளை இப்படி நினைக்கிறாங்க அப்படின்னு தானே தோணும். அதாவது நீ என்ன பிஸ்னஸ் ஆரம்பிச்சுட்டு திமிரில் ஆடுறியா அப்படின்னு, அந்த திமிரில் எனக்கு சுத்தமாக கிடையாது. ஸோ இந்த மாதிரி நம்ம டவுன் பண்ணுற மாதிரி ஒரு சில கமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா அதை நான் கண்டிப்பாக டெலீட் பண்ணிடுவேன். அதை வந்துட்டு வச்சுக்கணுன்ற அவசியமும் கிடையாது. நல்லதாக சொன்னாங்கன்னா அதெல்லாம் நான் விட்டுருவேன். அதாவது எப்படின்னா, அதை சொல்கிறேன்ல, ஒரு சில அட்வைஸ் மாதிரியோ இல்லை இந்த மாதிரி சொன்னாங்கன்னா தாராளமாக அதை நான் எடுத்துப்பேன், அதெல்லாம் விட்டுருவேன். அதெல்லாம் வந்து டெலீட் பண்ணவே மாட்டேன். ஸோ எனக்கு அஃபெக்ட் ஆகிற மாதிரி ஒரு கமெண்ட்டாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக டெலீட் பண்ணிவிடுவேன். அண்ட் அதை எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு அவ்வளோதாங்க தோணுது, அதை நம்ம போய் அவங்களால எதுவும் சொல்ல முடியாது, அது அவங்களோட மென்டாலிட்டி அப்படின்ட்டு விட்டுருவேன். அதை நான் சொன்னேன்ல, நான் பண்ணுற இந்த vlog சேனல் வந்துட்டு முழுக்க ஒன்லி ஃபார் லேடிஸ். ஸோ இதில் வர கமெண்ட்ஸுமே லேடிஸ் பண்ணுறது தான். அதுதான் அதான் விமனை வந்துட்டு வளரவே விடக்கூடாதுன்னு நினைக்கிறது ஆண்கள்லாம் கிடையாது, பெண்கள் மட்டும்தான் நினைக்கிறேன். ஏன்னா அதில் பண்ணுறவங்களும் அவங்க தான், நல்லது சொல்கிறதும் அவங்கள தான், அவங்க ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுக்குறதும் அவங்க தான். நல்ல வேலை என்னை சுற்றி அந்த மாதிரி ஆட்களை யாரும் நான் வச்சல. ஏன்னா நான் எல்லாருக்கிட்டையும் எந்த ஃப்ளோவில் இருக்கணும் அப்படி தான் என்கிட்டயும் இருப்பாங்க. அப்படியே ஸ்மூத்தாக போயிடும் லைஃப்பில். யாரையும் வந்துட்டு பகைச்சிக்கிட்டோ ஒருத்தவங்களை பற்றி அவங்க நல்லா இருக்கக்கூடாதுன்னு யோசிச்சுக்கிட்டோ அந்த மாதிரிலாம் அந்த நான் நல்லா இருக்காது. அதை நான் ஏற்கனவே சொன்னல, நம்ம ஒருத்தவங்க அழிக்கணும்னு நினச்சினா நம்ம அழிக்கிறதுக்கு ஒருத்தவங்க இருப்பாங்க, அவ்வளோதான். இது வந்து கர்மா மாதிரி தான். ஸோ வந்துட்டு தேவையில்லை, எல்லாருமே நல்லா இருந்து போட்டுமே. நல்ல எண்ணம் நல்ல செயல் இருக்கவங்க எப்பயுமே நல்லா இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அது எல்லாருக்குமே பொருந்துன்னு நினைக்கிறேன். அபிநயா அன்பழகன்னு வந்து ஒருத்தவங்க இவ்வளோ பெரிய கமெண்ட், அவங்க கமெண்ட்ஸ் நான் போடுவேன்னு சொன்னாங்க. ஸோ சிஸ்டர், உங்களை நான் டிசப்பாயிண்ட் பண்ணல, போட்டுட்டேன். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் லவ் யூ டூ சிஸ்டர். ஒரு சின்ன சாரி, நெகட்டிவாக பேசுகிறவங்க மட்டும் நான் ஹைலைட் பண்ணுறேன்னு நினச்சிக்காதீங்க. என்னை பிடிச்சி தான் இத்தனை பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க. ஸோ பிடிச்சவங்க ரொம்ப ஜாஸ்தி, நெகட்டிவ்ன்றது ஓரமாக ஒரு பர்சன்டேஜ் தான், அவ்வளோதான். சரிங்களா? ஸோ பிடிச்சவங்க இத்தனை பேர் இருக்கும் போது எனக்கு எந்த கவலையுமே கிடையாது. ஸோ அவங்க எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச். உள்ளே வந்துட்டு நாங்கள் மற்றதெல்லாம் முடிச்சுட்டு கடைசியாக வந்து இந்த டைனோசர் பார்க்க வந்தோம். உள்ள ரொம்ப சூப்பராக இருந்தது, ஜாலியாக இருந்தது. நைனி வந்துட்டு ஒரு 2 வருஷமாகவே இந்த டைனோசர் மேலே ஒரு பயங்கர கிரேஸாக பார்த்துட்ருப்பான். எல்லா வீடியோஸும் ஜுராசிக் வேர்ல்டு சொல்லுவாள், கண்ணை முன்னாடி ஜுராசிக் வேர்ல்டு தான் வருது பிரியா அப்படின்வா. அந்த அளவுக்கு வந்துட்டு அந்த சீரீஸ்லாம் உட்காந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக பார்ப்பா. எனக்கு தெரிஞ்சது டைனோசர், அவ்வளோதான். ஆனால் அவள் என்னென்னமோ பேர் சொல்கிறா டைனோசருக்கு. நான் சின்ன வயசுலேருந்து பெருசாக அந்த கார்ட்டூன்லாம் ரொம்ப லைக் பண்ணி பார்த்ததே கிடையாது. என் அண்ணா தம்பிங்களாம் உட்காந்து பார்ப்பாங்க, அப்போ கூட நான் பார்க்க மாட்டேன். நான் உட்காந்து ஏதாவது சொப்பு ஜாமான் விளையாடிட்டு இருப்பேன் உட்காந்துட்டு சின்ன வயசில் மெயினாக. அதாவது இந்த மாதிரி கார்ட்டூன்லேயும் எனக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் வந்தது கிடையாது அப்போல்லாம். இங்கே முடிச்சுட்டு அப்படியே வந்துட்டு மகாபலிபுரம் போகலான்னு தான் பிளான் பண்ணோம். பார்த்தா 6 ஆயிடுச்சு போகிறதுக்கு. ஸோ அவங்க க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு அப்படி நேராக வீட்டுக்கே வந்தாச்சு. அந்த இடம் தான் எனக்கு ரொம்ப ஒரு ஃபேவரட்டான இடம். இந்த சிற்பங்கள்லாம் இருக்கும்ல, ரொம்ப அழகாக இருக்கும்ல பார்க்க.
பார்க்குறதுக்கு. பக்கத்துலேயே தான் இருக்கேன். ஆனால் ஒரு தடவை கூட நான் போனதில்லை இந்த 9 வருஷத்தில். அதுக்கு முன்னாடி அப்பாலாம் கூப்பிட்டு வந்திருக்காரு. அது கூட ஸ்கூல் படிக்கும்போது தான். அந்த டைமில் வந்துட்டு ஒரு மாதிரி ஜாலியாக தான் இருந்துச்சு. இந்த டைம் அதாவது இந்த சைடு போகும்போதே அப்படியே ஒரு மாதிரி அந்த ஃபீல் ஃபேமிலியோடு அங்கே உட்காந்துருந்த அந்த இடம், அந்த இடத்துலாம் பார்க்கும்போது அங்கே உட்காந்தது, அங்கே சாப்பிட்டது, அங்கே நின்றுட்டு அப்போல்லாம் என்னென்ன நான் வர கிளாசிக்கல் டான்ஸ்லாம் அப்போது பண்ணுவேன்னா, அதனால் அங்கங்கே நின்றுட்டு அந்த போஸை கொடுத்துலாம் ஃபோட்டோஸ் இப்போலாம் நினச்சா சிரிப்பாக இருக்குது. அப்படியே முடிச்சுட்டு கிளம்பிட்டு நைட்டு ரிட்டன் வந்துட்டோம் வீட்டுக்கு. அடுத்த நாள் வந்துட்டு ஊருக்கு கிளம்பி வந்தோம். அப்போ வந்து எடுத்து மினி விலாக் தான் வந்துட்டு நேற்று போட்டது. அதுக்கு வந்த கமெண்ட்ஸ் தான் வந்துட்டு உங்ககிட்ட சொல்லிட்டேன். நிறைய கொஷின்ஸ் வந்து நான் எதிர்பார்த்தேன் ஆக்சுவலாக. ஏன்னா நேற்று போட்ட மினி விலாகில் சொன்னதே வந்து Q&A மாதிரி நான் கண்டக்ட் பண்ண போகிறேன், நிறைய கொஷின்ஸ் உங்களுக்கு தோன்றதை கேளுங்க அப்படின்னா எல்லாரும் அதை விட்டுட்டாங்க. உடனே வந்துட்டாங்க ஜீன்ஸுக்கு அந்த டாபிக் எடுத்துகிட்டு. ஸோ எனக்கு வந்து கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆன மாதிரி தான் இருந்துச்சு. சரி, நம்ம எதிர்பார்த்து சொன்னது ஒன்று, பட் யாருமே அதை பெருசாக மைண்ட் பண்ணிக்கல. அவங்களுக்கு ட்ரெஸ்ஸு மட்டும் தான் பெரிய மேட்டராக இருந்துச்சுன்னா ஓகே, அதுக்கு நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ கேட்டவங்களுக்கு மட்டும் நம்ம ஆன்சர் பண்ணுவோம் அப்படின்றதுக்காக தான் ஓகே ஒரு சிலது மட்டும் அதுலேருந்து நான் எடுத்தேன். ஏன் நம்ம விலாக் இவ்வளோ தானே, இதுக்குள்ளே நம்ம எவ்வளோ கவர் பண்ண முடியுமோ அதான் பண்ண முடியும். அப்படியே வந்துட்டு ஊர்லேருந்து நம்ம அடுத்த நாள் வந்து கோயம்புத்தூருக்கு வந்து ஒரு சின்ன வேலையாக போயிருந்தோம். நம்மளோட பிஸ்னஸ் வேலையாக தான், பேக்கிங்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அங்கே போயிருந்தோம். கொஞ்சம் அப்கிரேட் பண்ணுவோமேனு. அப்போ போகிற வழியில் சேலமில் தான் என்னோடய ஸ்கூல். நான் அந்த பக்கம் போகலன்னு நினச்சேன், இந்த மல்லூரில் தான். திடீர்னு பார்த்தா கொஞ்சம் தூரத்தில் இந்த இடத்த இங்கே பார்த்த மாதிரியே இருக்கே அப்படின்னு பார்த்தா கொஞ்சம் தூரத்தில் என்னோடய ஸ்கூல் தெரியுது. கேட்டு பார்த்தாலே பயமாக இருக்கேன்னுவாங்களே, அந்த மாதிரி தான். அது வந்து ஹாஸ்டல் தான். 11th 12th 2 வருஷம் தான் அங்கே நான் இருந்தேன். அந்த 2 வருஷம் அந்த ஹாஸ்டல் லைஃபே வந்துட்டு ஒரு மாதிரி நரகம் மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா உள்ளே போட்டு பூட்டிட்டாங்கன்னா மெயின் கேட்டை வெளியில் வர்றதுக்கு 2-3 மாதம் கூட ஆகலாம், சொல்லவே முடியாது. மல்லூரில் தான் நான் படித்தேன், சேலமில். அதாவது வெற்றி விகாஸ். இப்போ வந்து ஸ்கூல் பேர்லாம் மாற்றிட்டாங்க போல். நேற்று போய் பார்க்கும்போது தான் தெரியுது கிளாசிக்னு ஏதோ ஒரு நேம் போட்டிருக்காங்க. என்னடா எல்லாமே மாற்றிட்டாங்க, வெளியில் செக்யூரிட்டி போர்டில் மட்டும்தான் VVHSன்னு போட்டிருக்கு. ஏன்னா அந்த 2008லேருந்துனே வச்சுக்கோங்களேன், அப்போல்லாம் வந்துட்டு பயங்கர ஹைப். அதாவது நம்ம சென்னை பக்கம் இருக்கவங்க இதெல்லாம் எல்லாம் இந்த சேலம், நாமக்கல், ஈரோடு, கோயம்புத்தூர் இந்த சைட்லாம் பயங்கர இந்த எஜுகேஷன் ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு இல்லை. ஹாஸ்டல் லைஃப் தான். ஹாஸ்டலில் படிக்கிற பசங்க தான் வந்துட்டு பயங்கரமாக மார்க் எடுப்பாங்க, ஸ்டேட் ஃபஸ்ட்டு, டிஸ்ட்ரிக்ட் ஃபஸ்ட்டுன்னு வருவாங்கன்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஒரு ஆடெல்லாம் போட்டாங்களா. அப்போல்லாம் ரொம்ப ஹைப் இல்லை இந்த மாதிரி ஹாஸ்டலில் போய் படிக்கிறதுலாம். ஸோ அதில் சிக்கன ஒரு ஆள் தான் நானும். அதுலேயும் ஜாயின் பண்ண உடனே அப்போல்லாம் அந்த ஃபீஸை வாங்கிக்கிறாங்க. அது மட்டும் வாங்காமல் இருந்திருந்தாங்க, சும்மா இனிஷியலாக ஒரு அமௌண்ட் மட்டும் கட்டியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக நான் அங்கேருந்து 3 நாளில் ஓடி வந்திருப்பேன் வீட்டுக்கு. அதாவது தப்பு சொல்லலை, பட் அங்கே வந்துட்டு அதாவது பசங்களுக்கு நிறைய பேருக்கு அங்கே ஓகே செட் ஆகிடுச்சு. பட் எனக்கு வந்துட்டு வீட்டிலே இருந்துட்டு திடீர்னு நம்ம போகணுமா, அது ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் போக போக பழகிடுச்சு, தெரியலன்னு வச்சுக்கோங்களேன். 11th மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. பட் 12th போனதும் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஓரளவுக்கு செட் ஆனதும் ஒரு மாதிரி அங்கே அப்படியே ஜாலியாகிடுச்சு. ஆனால் எது எப்படியோ எங்கள் ஸ்கூல் சாப்பாடை மட்டும் நான் குறை சொல்லவே மாட்டேன். அவ்வளோ சூப்பரான சாப்பாடு. எந்த ஹாஸ்டல்லையும் அப்படி ஒரு சாப்பாடு போட்டிருப்பாங்களோ எனக்கு தெரியல. பட் ஸ்கூலில் வந்துட்டு அவ்வளோ சூப்பராக சமைப்பாங்க, பயங்கரமாக போடுவாங்க, பயங்கரமாக கவனிச்சுப்பாங்க பசங்களை. ஆனால் நம்மளோட மென்டாலிட்டி தானே, வீட்டிலேருந்து நம்ம வந்துட்டோம், உள்ளே போட்டு நமக்கு அடித்த மாதிரியே இருக்குன்னு. பட் நமக்கு எல்லா ஃப்ரீடமுமே அங்கே உண்டு. என்ன இந்த ஸ்டடி ஹவர்ஸ்னு 10லேருந்து 10 மணிக்கெலாம் ஒன்று வைப்பாங்க, அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் ஸ்கூல் கேட் கிட்ட போனதுமே எனக்கு அந்த ஒரு பயம் ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு. நிஜமாலே இது என்னன்னு தெரியல, என்னடா இது திரும்ப இங்கே வந்துட்டோமா அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் இருந்துச்சு. ஆனால் நான் இருந்தப்போ இருந்த அதே செக்யூரிட்டி தான் இன்னமும் இருக்கார். அவர் 2008லேருந்து இருக்கார். நான் 2011-12 ஃபுல்லாக அங்கே தான் இருந்தேன். அப்போ வந்து அவர் இருக்கார் அங்கே, இன்னமும் அவர் தான் அங்கே இருக்கார். ஸோ இது வந்து ஒரு சின்ன மெமரிஸ் நான் ஷேர் பண்ணலை. ஏன்னா நேற்று அந்த கம்யூனிட்டி போஸ்ட்டில் போட்டிருந்தேன் எந்த ஸ்கூல்னு கெஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் அந்த ஸ்கூல். ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு திடீர்னு ரொம்ப நாள் கழிச்சு போய் பார்த்ததும். அதாவது ஒரு பேட்ச்கே அட்லீஸ்ட் ஒரு 4000 பசங்களாச்சும் இருப்பாங்க, அந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த் அங்கே. அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் நான் அதாவது என் அண்ணன் இருக்கும்போதெல்லாம் 4000 இருந்தது. அதுக்கப்புறம் நான்லாம் போயிட்டு சேர்ந்ததுக்கப்புறம் 3000 அந்த மாதிரி. பட் ஆனால் அதுவே ஜாஸ்தி தானே ஒரு பேட்ச்க்கு அவ்வளோ பசங்க அப்படின்னும் போது. இப்போ வந்துட்டு ரொம்ப குறைஞ்சிருச்சு. அதனால தான் ஸ்கூலை வந்துட்டு வேற ஒருத்தவங்களுக்கு கொடுத்துட்டாங்க, விற்றுட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நிறைய ஸ்ட்ரென்த்லாம் இல்லை. ஆனால் இப்போ இருக்க பிள்ளைங்களாம் தெளிவாக தான் இருக்காங்க போல். என்ன மாதிரி யாரும் இல்லை நினைக்கிறேன். யாரோ ஹாஸ்டல் லைஃப் யாருக்கும் பிடிக்கலையான்னு எனக்கு தெரியல. பட் ஓகே, ஹாஸ்டலில் இருந்தால் படிக்கலாம் அவசியம் கிடையாதுங்க, படித்தா எங்கேருந்து வேணாலும் படிக்கலாம். நான் ஏன் அந்த இடத்துல மனசு தேத்திக்கிட்டேன் அப்படின்னா, ஹாஸ்டலில் இருக்கும்போது
அங்கே 4th ஸ்டாண்டர்ட் பசங்கள்லாம் ஹாஸ்டலில் போட்டிருப்பாங்க. அந்த குழந்தைங்களாம் பார்க்கும்போது நமக்கே பாவமாக இருக்கும். சின்னோன்னு பிளேட்டை தூக்கிட்டு வருங்க சாப்பிட்றதுக்கு, ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும். ஸ்நாக்ஸ் வச்சுருக்குங்க, அந்த தர்பூசணி. ஆனால் எங்கள் கூடலாம் வந்துட்டு செட் ஆகிடும். டெய்லி ஸ்கூல் முடிச்சுட்டு அவங்கவுங்க ரூமுக்கு போயிட்டு அந்த குட்டி பசங்களே அவங்க வேலையை அவங்களே பார்த்துக்கிட்டு ட்ரெஸ்ஸை மடித்து வைக்கிறது, போய் ட்ரெஸ் வாஷ் பண்ணுறது, இது எல்லாமே பண்ணுவாங்க. ரொம்ப பாவமாக இருக்குது எனக்கு. ஏன் இந்த வயசில் கொண்டு வந்து விட்டுருக்காங்க இங்கே அப்படின்ற மாதிரி தான் தோணும். பட் நிஜமாலுமே அந்த குழந்தைங்கள பார்த்தா நான் மனசு தேர்த்திக்கிட்டேன், இவங்களே இருக்கும்போது நமக்கு என்ன அப்படின்னு. ஸோ அப்படி எல்லாத்தையும் முடிச்சுட்டு இந்த மகாபலிபுரம் வழியாக வெளில வந்துட்டோம். இந்த லைட் ஹவுஸுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு டைம் மேலே ஏறி பார்த்துருக்கேன், அப்படியே பயமாக இருக்குல்ல மேலேருந்து பார்க்கும்போது. ஆனால் ஜாலியாக இருந்துச்சு. அதே மாதிரி இந்த இடமும் எனக்கு வந்து ரொம்ப ஒரு மெமரபுளான இடம். அப்பா கூட வந்தது அந்த ஞாபகம் எல்லாமே எனக்கு இருக்குது. ஸோ அப்படியே இங்கே முடிச்சுட்டு நேராக வீட்டுக்கு தான். இல்லை வெளில போயிட்டு சாப்பிட்டு அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு போனோம். ஸோ நான் பசங்க நாத்தனார் அப்படியே முடிச்சுட்டு எல்லாருமே கிளம்பிட்டோம். ஒரு மாதிரி ஜாலியாக தான் இருந்து நைனிக்கிட்ட சொன்னேன், அவ்வளோதான் ஒன் டே ட்ரிப் பிக்னிக் முடிஞ்சு கிளம்புங்க வீட்டுக்கு அப்படின்ட்டு. இன்னும் அவ்வளோதானா அப்படின்னா, அவளுக்கு இன்னும் இன்றைக்கி டே முடியல போல் நினச்சிட்ருக்கா போல். நம்ம மார்னிங்கே வந்திருந்தா இன்னும் வேறு எங்கேயாச்சும் போயிருந்துருக்கலாம். வந்ததே வந்துட்டு ஆஃப்டர்நூன் தான். ஒரு நாள் காலையில் போயிட்டு நைட்டு வந்துடலாம் அப்படின்னா எந்த இடத்துக்கு பெஸ்ட்டாக இருக்கும்? சென்னை இருந்தாலும் சரி, அவுட்டர் சென்னை, இல்லை வேறு ஏதோ ஒரு ஊராக இருந்தால் கூட பரவாயில்ல. அந்த மாதிரி ஏதாவது ஒரு பிளேஸ் இருந்தால் கூட சொல்லுங்கள். நெக்ஸ்ட் டைம் என்ன பசங்களை கூப்பிட்டுட்டு போகலாம். ஒரு டைம் வந்து ஏலகிரி போனோம். அங்கே வந்துட்டு ஒன் டே ட்ரிப் தான். மார்னிங் போனோம். ஆனால் அங்கேயும் என்ன அதே மாதிரி கேம்ஸ் தான் இருக்குது அதிகமாக. அப்படியே பார்த்துட்டு அப்படியே சும்மா சுற்றி பார்த்துட்டு இந்த பேர்ட்ஸ் இதெல்லாம் வச்சுருந்தாங்களே, அங்கெல்லாம் போயிட்டு வந்துட்டோம். அது வந்து ஒன் டே ட்ரிப் மாதிரி போகிறதுக்கு நல்லா தான் இருந்தது. வரும்போது ஆம்பூர் பிரியாணி சாப்பிட்டு வந்தோம், அங்கே சூப்பராக இருந்தது. ஸோ அதை தாண்டி வேறு ஏதாச்சும் நல்ல பிளேஸ் ஒரு ஒன் டே ட்ரிப் மாதிரி போக முடியும் அப்படின்னா தயவுசெய்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் டைம் என்ன இவங்கெல்லாம் டிசப்பாயிண்ட் பண்ணாமல் கூட்டிகிட்டு போயிட்டு வந்துடும் காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும். ஏன்னா எனக்கே ஒரு மாதிரி கொஞ்சம் டிசப்பாயிண்ட் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு பசங்களை. ஏன்னா அவங்க ஏஜுக்கு என்ன தேவையோ அங்கே தான் கொண்டு போய் நம்ம காமிக்கணும். ஓகே, நம்ம இந்த விலாகோட எண்டுக்கு வந்துட்டோம். இதோட அடுத்த விலாகில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களோட மீட் பண்ணலாம். அது வரைக்கும் ஹாப்பியாக ஹெல்த்தியாக ஜாலியாக இருங்க, பாசிட்டிவாக இருங்க. பை.